சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜெயின் கல்லூரி மாணவிகள் தூய்மை இந்தியா திட்டத்தில் இணைந்து தியாகராய நகரின் சாலை பகுதிகளை தூய்மை செய்யும் பணியில் இன்று ஈடுபட்டனர். சுந்தர்பாய் சாஷன் ஜெயின் காலேஜ் டி நகர்லேருந்து பிரைம் மினிஸ்டர் மோடிஜியோட ஸ்வச் பாரத்துக்கு ஒரு இனிஷியேட்டிவாக எங்கள் காலேஜ் கேர்ள்ஸை வச்சு எங்களோட சரௌண்டிங்ஸை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் எங்கள் சரௌண்டிங்ஸை க்ளீன் பண்ணுறது மூலமாக பப்ளிக் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நீங்களும் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சொசைட்டியை நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நம்மளோட நாடு சுத்தமாக இருக்குங்கிற கான்செப்டை பப்ளிக்கு நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், நம்ம சொசைட்டிக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு இதை இனிஷியேட்டிவாக எடுத்திருக்கோம். இதை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாங்கள் செய்ய போகிறது இல்லை, once in a month or twice in a month எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அரௌண்ட் 3500 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் காலேஜில் படிக்கிறாங்க. இனிஷியேட்டிவாக 50 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 100-200 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எவ்ரி மந்த் ஆர் 2 months ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். என்எஸ்எஸும் இதில் சேர்ந்துருக்காங்க. என்எஸ்எஸ் ஏற்கனவே நிறையா கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் நாங்கள் பண்ணணுங்கிறதுக்காக we have taken students from NSS also. என் பேர் அபிநயா, நான் சங்கர்லால் சுந்தர்பாய் சாஷன் ஜெயின் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். நாங்கள் எல்லோரும் இங்கே டி நகரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இது ஸ்வச் பாரத் இந்தியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கிறது எங்களோட எய்மு. இன்றைக்கி நாங்கள் இதை ஃபஸ்ட் டே ப்ரோக்ராமாக ஆரம்பிச்சிருக்கோம். இது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்காது, இது கண்டிப்பாக உலகம் முழுக்க எல்லோரும் ஃபாலோ பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எல்லா காலேஜும் இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். எல்லா காலேஜும் பண்ணால் கண்டிப்பாக இந்தியா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது ஒன் டே ப்ரோக்ராம் கிடையாது, அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நாங்கள் இதை முதல்ல ஆரம்பித்து வச்சுருக்கோம். என் பேர் விஜயலட்சுமி, நான் டி நகர் ஜெயின் காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். தாய்நாட்டிற்காக செய்வது எதுவும் இல்லை, கொடுப்பதற்கும் எதுவும் இல்லை, போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் உரிமை இல்லை. நம்மளே ஈன்றதை கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு செஞ்சு ஆகணும். தாய்நாடு நம்மளுக்காக எவ்வளவோ கொடுத்துருக்கு, நம்ம சுத்தத்தை மட்டும் தான் தர முடியும். ஸோ க்ளீன் பண்ணுங்கள், நாட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க, தாய்நாடு எப்பவுமே தூய்மையாக இருக்கும்.